ஆனா நம்ம இப்ப பேச போறது தெர்மோக்களை பத்தியோ அதை விட்டவரை பத்தியோ இல்லைங்க. மரபணு மாற்றப்பட்ட கடுகு அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டம் வெடிச்சிருக்கு. எதற்காக இந்த போராட்டம்? மக்கள் அனைவரும் இந்த மரபணு மாற்றப்பட்ட கடுகை ஒடுக்க காரணம் என்ன? உண்மையிலேயே இவங்க போராடுறது நியாயம் தானா? மேலும் இதோட உண்மைகள் பொய்கள் எல்லாவற்றையும் இந்த தொகுப்புல பார்க்கலாம். டெல்லி யூனிவர்சிட்டியில சென்டர் ஃபார் ஜெனடிக் மேனிபுலேஷன் ஆஃப் கிராப் பிளான்ட்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவர் தான் இந்த ப்ரொஃபசர் தீபக் பெண்டால். இவரும் இவருடைய சக மாணவர்களும் சேர்ந்துதான் இந்த மரபணு மாற்றப்பட்ட கடுகை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பெயரும் சூட்டியிருக்காங்க DMH11. DMHனா தாரா மஸ்டர்ட் ஹைபிரிட் 11. இதற்கு முழுக்க ஃபண்டு NDDB அப்படிங்கிற சொல்லப்படுற நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்ட்ல இருந்து வழங்கியிருக்காங்க. இவங்க தான் இந்த தாராங்கிற பேரும் வழங்கியிருக்காங்க. தாரானா தமிழ்ல தெய்வம் அப்படின்னு பொருள். இதை ஃபைனலா GEAC அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதாவது ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதை என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரிக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியால வருணா அப்படிங்கிற கடுகு ரகம் நடைமுறையில இருக்கு. இதோட மகசூல் பாத்தீங்கன்னா 1.13 டன்னஸ் பெர் ஹெக்டர். ஆனா நம்ம கிழக்கு ஐரோப்பிய நாட்டை சேர்ந்த ஏர்லி ஹீரா அப்படிங்கிற கடுகு வெரைட்டி இதோட அதிக மகசூல் தருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இரண்டு ரகத்தையும் கிராஸ் பண்ணி கிடைக்கிறதா நம்ம DMH11. இதோட மகசூல் பாத்தீங்கன்னா 2.6 டன்னஸ் பெர் ஹெக்டர். அப்படியே நமக்கு இருமடங்கா கிடைக்கிறது. நீங்க கேட்கலாம், இது கலப்பினம் தானே, எப்படி மரபணு மாற்றப்பட்டது அப்படின்னு. இயல்பாகவே கடுகு பைசெக்சுவல் பேர், அதாவது இருபால் மலர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஆண் பெண் இரண்டு உறுப்புமே இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு ரகத்தை இன்னொரு ரகத்தோட கலப்பினம் பண்றதுங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம் தாங்க. அதனால அதுல இருக்க ஆணுறுப்பை மலடாக்க செஞ்சு அதை சுலபமா வேறொரு ரகத்தோட கலப்பினம் பண்ணிடுவாங்க. இதைத்தான் தீபக் பெண்டேலும் அவருடைய சக மாணவர்களும் செஞ்சிருக்காங்க. இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரெப்டோமைசிஸ் அமிலோலிக்விஃபேசியன்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியால இருந்து 2 ஜீன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு பார்னேஸ், இன்னொன்னு பாஸ்டார். இந்த பார்னேஸ்ங்கிறது ஒரு ரகத்துக்கு முழுவதுமாக மலட்டுத்தன்மை அளிக்கக்கூடியதும், இந்த பாஸ்டார் அப்படிங்கிற ஜீனு அந்த மலடாகிய ரகத்தை திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பார்னேஸ் ஜீனை நம்ம வருணா அப்படிங்கிற வெரைட்டில செலுத்தி அதை மலடாக்கி நம்ம பாஸ்டார் ஜீன் இருக்கிற ஈஸ்ட் யூரோப்பியன் வெரைட்டி கூட கலப்பினம் பண்ணும் பொழுது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ரகங்கள் மிகவும் வீரியம் கொண்டதாக, மல்ட்டுத்தன்மை நீங்கியும் அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்களாகவும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆஃப்டர் பாலினேஷன், அதாவது மகரந்த சேர்க்கை முடிஞ்ச பிறகு இந்த கிழக்கு ஐரோப்பிய வெரைட்டியான ஏர்லி ஹீரா அப்போ ஏர்லி ஹீராங்கிற வெரைட்டியை வருணா அப்படிங்கிற இந்தியன் வெரைட்டில இருந்து பிரித்திருக்கிறது கடினமா போயிருங்க. அதனால தீபக் பெண்டல் என்ன பண்ணியிருக்காருன்னா, மூன்றாவது ஒரு ஜீன் பார்ஜீன் அப்படிங்கிறத ஸ்டெப்டோமைசிஸ் ஹைக்ரோஸ்கோபிகஸ் அப்படிங்கிற பாக்டீரியால இருந்து எடுத்திருக்காரு. இந்த ஜீன் இருக்கக்கூடிய ரகம் வந்து குளுஃபோசினேட் அப்படிங்கிற களைக்கொல்லி அடித்தாலும் தாங்கி வளரக்கூடிய தன்மையை தருங்க. இந்த ஜீனை வருணா அப்படிங்கிற நம்ம இந்தியன் வெரைட்டியில செலுத்திடுவாங்க. அப்போ ஃபீல்டு லெவல்ல குளுஃபோசினேட்டை அடிக்கும் பொழுது ஏர்லி ஹீரா அப்படிங்கிற யூரோப்பியன் வெரைட்டி எல்லாமே செத்துருங்க. ஆனா பார்ஜீன் இருக்கிற நம்ம இந்தியன் வெரைட்டியான வருணா மட்டும் தாங்கி வளர்ந்துருங்க. இதைத்தான் தீபக் பெண்டேல் வந்து பிரித்தெடுக்கும் அணுகுமுறையா பயன்படுத்தியிருக்காரு. முதல்ல இப்படி மரபணு மாற்றப்பட்ட கடுகுக்கான தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1900களில் இந்தியாவோட மக்கள் தொகை 0.4 பில்லியன், அதாவது 40 கோடி தாங்க இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிலவரப்படி 1.34 பில்லியன், அதாவது 134 கோடி அளவுக்கு எட்டி இருக்கு. இப்படி மக்கள் தொகை பெருக்கத்தினால எண்ணெய்களோட தேவையும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்தியா 7.5 மில்லியன் டன்னஸ் அளவு சமையல் எண்ணெய் உற்பத்தி செய்யுது. அதுல கடுகு எண்ணெயோட பங்கு 2 மில்லியன் டன்னஸ். இது இன்றைய மக்கள் தொகைக்கான தேவையை பூர்த்தி செய்யலைங்க. 2014-2015 நிலவரப்படி இந்தியா இதர நாடுகளிலிருந்து 14.5 மில்லியன் டன்னஸ் அளவுக்கு சமையல் உபயோகத்திற்கான எண்ணெயை இறக்குமதி செஞ்சுட்டு இருக்காங்க. இதோட மதிப்பு சுமார் 10.5 பில்லியன் டாலர், அதாவது 1050 கோடி டாலர் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. நாம இந்த மரபணு மாற்றப்பட்ட கடுகுனால 25-30% அளவிற்கு அதிக மகசூல் எடுக்கலாம். அதனால இந்தியா வந்து இதர நாடுகள்ல இருந்து இறக்குமதியை குறைக்கும். அப்போ இந்திய ரூபாயோட மதிப்பு அதிகரிக்கும் என்பது வெளிப்படையான உண்மையே. இவ்வளவு நன்மைகள் இருக்கிறப்ப ஏன் எல்லாரும் இந்த மரபணு மாற்றப்பட்ட கடுகை நிராகரிக்கிறாங்க? வாங்க பார்க்கலாம். மக்களும் சமூக ஆர்வலர்களும் முன்வைக்கிற விவாதங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல GM கடுகுனால மற்ற நாட்டு கடுகளும் மலடாயிரும், அதை சாப்பிட்ற நாமளும் மலடாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்க்கும்போது வேடிக்கை தாங்க இருக்கு. இதற்கான சாத்தியக்கூறுகள் 0% தாங்க நான் சொல்லுவேன். இரண்டாவது, ஜெர்மன் நாட்டை சேர்ந்த பேயர்ஸ்ங்கிற கம்பெனி இதுக்கு பின்னாடி இருக்காங்க. அவங்க இந்த பார்னேஸ், பாஸ்டார், பார்ஜினை யூஸ் பண்ணி கலப்பினம் ரகத்தை கொண்டு வரதுக்கான பேட்டன்ட் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதன் மூலமா குளுஃபோசினேட் அப்படிங்கிற களைக்கொல்லியை மார்க்கெட்டிங் பண்றாங்க அப்படின்னு முன்வைக்கிறாங்க. உண்மைதாங்க, நான் இல்லைன்னா சொல்ல வரல. இங்க நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, குளுஃபோசினேட் முழுக்க பிரீடர்ஸ்களால ஏர்லி ஹீரா வெரைட்டியை வருணாங்கிற வெரைட்டில இருந்து பிரித்தெடுக்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்துறாங்க. அதனால ஃபார்மர்ஸும் குளுஃபோசினேட்டை மட்டுமே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. அவங்க வேற களைக்கொல்லிகளை யூஸ் பண்ணலாம், அல்லது மனித சக்திகளை உபயோகப்படுத்தியும் களைகள் எடுக்கலாங்க.
மூன்றாவது சூப்பர் வீட் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து ஒரே களைக்கொல்லியை உபயோகப்படுத்தும் போது தான் இந்த சூப்பர் வீட் டெவலப் ஆகும். இப்பதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு எந்த ஒரு களைக்கொல்லியை வேணா செலக்டிவா யூஸ் பண்ணலான்ட்டு. அப்ப இந்த சூப்பர் வீடுக்கான இடமே இல்லைங்க. 4 தேனீக்கள் இதனால அஃபெக்ட் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் DMH11னால தேனீக்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படலைன்னாங்க ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதே போல மண்ணில் வளரக்கூடிய நன்மை தரும் பாக்டீரியாக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னாங்க பென்டெஸ்ட் டீம் முன்வைக்கிறாங்க. 5வது முன்வைக்கிற விவாதம் என்னன்னு பார்த்தோம்னா, இதனால நம்ம நாட்டு ரகங்கள் அழிஞ்சிடும் சொல்றாங்க. அது உண்மைதாங்க, நான் மறுக்கல மாட்டேன். நாட்டு ரகத்திற்கான தேவை கண்டிப்பா குறைஞ்சுதாங்க போயிடும். ஆனா நாட்டு ரகங்கள் கண்டிப்பா அழியாதுங்க. அதை ஜீன் பேங்க்ஸ், ஜீன் சாங்சுரிஸ்ல கண்டிப்பா சேஃபா தாங்க வச்சிருப்பாங்க. ஆஷா, அதாவது அலையன்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் அண்ட் ஹோலிஸ்டிக் அக்ரிகல்ச்சர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த GMSனால 75% பெண்களுக்கு களை எடுக்கிற வேலையே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, குளுஃபோசினேட்டோ இல்ல வேற செலக்டிவ் களைக்கொல்லியோ இல்ல பெண்களை வைத்து களை எடுக்கிறதோ அது விவசாய முடிவுல தாங்க இருக்குது. 2002ல GM காட்டன் அலோவ் பண்ண நீங்க 2009ல GM பிரிஞ்சால ஏன் அலோவ் பண்ணலன்னு கேட்டா, இது கத்திரிக்காய் உணவு வகையில சார்ந்தது, இதனால மனுஷங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துட்டா அப்படிங்கிறாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, காட்டன் வந்து பருத்தி ஆடைக்கு மட்டும் இல்லைங்க. காட்டன் இதுல இருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க, பருத்தி பால் எடுக்கிறாங்க, ஏன் மாட்டுப்பால் குடிக்கிற நாமே பருத்தி புண்ணாக்க சாப்பிட்டு வளர மாட்டுட்டு இருந்தாங்க. இவை அனைத்துமே 95% BT காட்டன்ங்கிறது ஏங்க அவங்களுக்கு தெரியாம போச்சு. 2002ல BT வந்த பிறகு 2.5 மடங்கு உற்பத்தி அதிகரிச்சு ஒரு புள்ளி வர சொல்லுதுங்க. ஏற்கனவே நம்ம உணவு முறையில PT இறங்கிருச்சுங்க. மஹிகோ BT பிரிஞ்சால 2009ல கொண்டு வந்தாங்க. அதையும் நாம ஏற்க மறுத்துட்டோம். அது வந்திருந்தா ஏராளமான விவசாயி பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணி செத்துருக்க மாட்டாங்க. நாம 2009ல BT பிரிஞ்சால் ரிஜெக்ட் பண்ண பிறகு பங்களாதேஷ் 2013ல ஃபர்ஸ்ட் அப்ரூவல் கொடுத்தாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம அதிக மகசூல் எடுத்துதான் இருக்காங்க. நம்ம யூஸ் பண்ற ஆன்டிபயோட்டிக்ஸ்ல இருந்து வேக்சின்ஸ் வரைக்கும் எல்லாமே ஜெனடிக்கலி மாடிஃபைட் ஆர்கனைசேஷன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் ஏங்க அவங்க கணக்கு தெரியாம போச்சு? கனடா 1996ல GM மஸ்டர்ட் அப்ரூவ் பண்ணாங்க. இப்போ இவங்க தாங்க வேர்ல்ட்ல லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டரா இருக்காங்க. கனடா, US, ஆஸ்திரேலியா, சைனா, யூரோப்பியா, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்லாம் GM அப்ரூவ் பண்ணி மகசூல் எடுத்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. ஆனா நாம மட்டும் தான் இன்னும் ஆரம்ப காலகட்டத்திலே இருந்துகிட்டு இருக்கோங்க. நான் சொல்லலாம், நீங்க சொல்லலாம், சமூக ஆர்வலர்கள் சொல்லலாம். ஆனா நாம இவ்வளவு நாளா நம்பி சாப்பிட்டுட்டு இருக்க உயர்தர அரிசியான பாஸ்மதி ரைஸ், உஷா பாஸ்மதி 1121 1509 அப்படிங்கிற ஹைபிரிட்டை உருவாக்குன KV பிரபு, இவர் தான் ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் IARI. அவரும் இதை அப்படிதாங்க சொல்றாரு. இது வளர்ச்சிக்கான பாதை, அதனால எந்த ஒரு தீங்கும் இல்ல, இந்தியா இதனால கண்டிப்பா முன்னேறும் அப்படின்னு சொல்றாங்க. ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி இதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஃபைனலா என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரிக்கும் ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. அவங்க இதை அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு ஒரு விரிவாக பறந்துருங்க. இதைத்தான் நம்ம எல்லோரும் வலிசன் சொல்ல போறோம். இதை நான் ஏன் சொல்லலாம் நீங்க கேட்கலாம். அதற்கான ஒரே காரணம், விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்க விவசாய பையன் தாங்க நானும். இந்த உண்மையை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. விழுந்தாலும் நாமே விதையாக வேண்டும், வருங்காலம் பேச